எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி படிக்கிற அனைவருக்கும் ஒரு அப்படிங்கிற எழுத்துக்கும் ஓருங்கிற எழுத்துக்கும் இடையே வரக்கூடிய வித்தியாசங்கள் தெரியாமல் நிறைய குழப்பங்களும் சந்தேகங்களும் இருக்கும். அது அடிக்கடி மறந்தும் போகும். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஈஸியாக இருக்கும். நான் படிக்கிற மெத்தட் இது தான். அதே மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கேன். ஓருங்கிற எழுத்து உயிரெழுத்துக்கு முன்னாடியும் ஒருங்கிற எழுத்து உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடியும் வரும். நம்ம ஓர் அப்படிங்கிற எழுத்துக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா ஓர் ஊர், ஓர் இரவு, ஓர் அமைச்சர். இதில் ஊ அப்படிங்கிறது எல்லாமே என்னது உயிரெழுத்து. உயிரெழுத்து முன்னாடி வந்தால் அது ஒரு மாவட்டம், ஒரு பையன், ஒரு அமைச்சர். இதெல்லாம் உயிர்மெய் எழுத்து. அப்போது உயிர்மெய் எழுத்தின் முன்னாடி வந்தால் அது வரும். இப்போ இன்னொரு வகையில் சொல்லணும் அப்படின்னா ஓர் இரவு, ஓர் ப்ளஸ் இரவு, ஓர் இரவு. இப்படி சேர்த்து எழுத முடியுது. உயிரெழுத்து முன்னாடி சேர்த்து எழுத முடியுது. அப்படி முடிந்தால் அதுக்கு வரும். ஒரு மாவட்டம் அப்படிங்கிறத பாருங்கள், அதான் சேர்த்து எழுத முடியாது. அது உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி வரும். அப்போ இன்னொரு வகையில் நம்ம படிக்கணும் அப்படின்னா உயிரெழுத்து முன்னாடி சேர்த்து எழுத முடிஞ்சால் அது வரும். இல்லை அப்படின்னா மற்ற இடங்களில் வரும். இதே மாதிரி இன்னொன்று அடுத்து என்ன வரும்னா அஃது, இஃது, அது, இது அப்படிங்கிறது வருது. அஃது அப்படிங்கிற எழுத்து உயிரெழுத்து முன்னாடி வரும். அது அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்தின் முன்னாடி வரும். இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா அஃது இங்கே உள்ளது. அதில் அப்படிங்கிறது என்னதுன்னா உயிரெழுத்து. அதனால் அதுக்கு முன்னாடி அஃதுன்னு வந்தது. அது அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்து முன்னாடி வரும். நன்று, நங்கிறது உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்து முன்னாடி அது வரும். அப்போது அஃதுங்கிறது உயிரெழுத்து முன்னாடியும் அஃதுங்கிறது உயிரெழுத்து முன்னாடியும் அதுங்கிறது உயிர்மெய் எழுத்து முன்னாடியும் வரும். இதே மாதிரி தான் இஃதுங்கிறது உயிரெழுத்து முன்னாடியும் இது அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்து முன்னாடியும் வரும். இப்போது ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஒரு மாவட்டத்தில் இது ஒரிஜினல் கொஸ்டினில் உள்ளதுங்க. ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். இப்போது இதில் எங்கே வரும், இதில் வருங்கிறத பார்ப்போம். ஓர் மாவட்டம்னா அப்போ மாங்கிறது உயிர்மெய் எழுத்து. அப்போ இங்கே என்ன வரும், தான் வரும். அப்போ ஃபஸ்ட் ஆன்சர் பார்த்தோன்னே தப்பு. அதுக்கடுத்து ஒரு மாவட்டத்தில்னு கொடுத்துருக்கு. அப்போ ஒருங்கிறது கரெக்டு. அடுத்த சென்டென்ஸை பார்ப்போம். ஓர் அமைச்சர், ஓருங்கிறதுக்கு ஒரு அமைச்சர்னு கொடுத்துருக்கு. அப்போங்கிறது உயிரெழுத்து முன்னாடி என்ன வரணும், தான் வரணும். இது தப்பு. அடுத்து ஒரு மாவட்டம் கரெக்டு. நமக்கு உயிர்மெய் எழுத்து முன்னாடி வந்துருச்சு ஒருங்கிறது. அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ் ஓர் அமைச்சர் உயிரெழுத்து முன்னாடி வந்துருச்சு. அப்போ ரெண்டுமே கரெக்டு. ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சருங்கிறது கரெக்டு. இருந்தாலும் இன்னொன்றையும் செக் பண்ணுவோம். ஓர் மாவட்டம் அப்போ பார்த்தோன்னே தப்பு. அப்போது ஒருங்கிறதுக்கு முன்னாடி உயிர்மெய் எழுத்தும் ஓருங்கிறதுக்கு முன்னாடி உயிரெழுத்தும் வந்தால் அந்த ஆன்சர் கரெக்டு. இதை நம்ம பார்த்த உடனே டிக் பண்ணி போட்டுடலாம். இதே மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகளோடு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதை